மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 18 முதல். இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். நல்லா கை தட்டுங்க பாப்போம். நல்லா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. சத்தமா கை தட்டுங்க. குட், வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா ஒரு சில நன்றிகள் ஒரே ஒரு புதுமையோடு இந்த மறையுரையை ஆரம்பிக்கின்றேன். முதல்ல கேட்கிற ஒரே ஒரு சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் ஏதோ விண்ணகத்தில் இருக்கிற மாதிரியும் நீங்க மன்னகத்தில் இருக்கிற மாதிரி சத்தமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஃபாதர்ஸ், உங்களுக்கு கேட்டுச்சா? ஃபாதர்ஸ், சுபாஷ், உங்களுக்கு கேட்டுச்சா? அவர் ஒரு ஓரத்தில் உட்காந்து கேட்கலன்ட்டாரு. நல்லா இருக்கீங்களா? எங்க நீங்க எனக்கு 10 ரூபாய் தர வேணாங்க, நான் ஓசியில தான் கேட்குறேன். நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, நன்றி. ஒரு சில நன்றிகள். முதல்ல, ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக இந்த இரவின் புதூர் பங்கில் இருக்கின்ற பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினருக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நான் இந்த பங்கு வளாகத்திற்கு 5 மணிக்கு வந்த பொழுது என்னுடைய கண்களில் முதலாவதாக பட்டது எங்கள் தந்தை அசிசி நகரத்து பிரான்சிஸனுடைய 800வது ஆண்டு விண்ணக பிறப்பின் மகிமையை அங்கே ஒரு பிளக்ஸில் வைத்திருந்தார்கள். அதற்காக 3ஆம் சபைக்கு நன்றிகள். இரண்டாவது நன்றி, மிக அழகான ஒரு வரவேற்பை கொடுத்து அதில் நிறைவாக சூசையப்பரை நினைவு கூறும் பொருட்டு ஒரு லீலி மலரையும் கொடுத்தார்கள். எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க, நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு யாருமே எதுவும் தரல, சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த வரிசையில் வரும்போது ஒரு அம்மா 2 ஒன்று ஆட்டையை போட்டு வந்திருக்கிறேன். அதனால இந்த அற்புதமான லீலி மலர் வரவேற்பிற்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அன்பு மக்களே, இந்த 2 நன்றிகளோடு ஒரு புதுமையை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னுடைய சொந்த ஊர் பாலை மறை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம், தூய அந்தோணியார் ஆலயம் உள்ள ஒரு கிராமம். எங்க ஊர்ல 6 சப்பரங்கள் வரும். 6 சப்பரம். அதுல 4 தூக்குவதாக இருக்கும், 2 இழுப்பதாக தேராக இருக்கும். 4 சப்பரங்களில் வழக்கமாக ஒரு பாதுகாவலுடைய சப்பரம் தான் எல்லா சப்பரங்களுக்கும் கடைசியாக வரும். ஆனா எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மாதா சப்பரம் தான் கடைசியா வரும். மாதாவினுடைய தேர் தான் கடைசியா வரும். மாதாவுக்கு முன்னாடி அவருடைய கணவர் சூசையப்பர் இன்னொரு தேரிலே வருவார்கள்.
இந்த 2 தேரையும் இழுப்பதற்கென்று ஒரு போட்டியே நடக்கும். எங்க வயசுல நான் இருக்கும் பொழுது திருவிழா 10 நாள்ல 2 நாள் இந்த தேரை இழுக்கணும். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. சப்பரத்தெல்லாம் பெரியவங்க தூக்கிடுவாங்க தோல்ல. இந்த தேரை மட்டும் இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற நாங்க இழுக்கணும். அதுக்கு போட்டியை பார்த்தீங்கன்னா முரட்டு போட்டியா இருக்கும். காலையில 6 மணிக்கு தேர் இழுப்பாங்க. நாங்க 4 மணிக்கு போய் படுத்து கிடப்போம். நான் மட்டும் இல்லை, எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போய் அவர் மடியில படுக்கும் போதே அந்த கயரை பிடிச்சிட்டு தான் படுப்போம். ஏன்னா இன்னொருத்தன் ஆட்டையை போட்டு போயிடுவான். அப்ப நடந்த ஒரு புதுமை இந்த நாளிலே தூய தந்தை சூசையப்பரை பார்த்த பொழுது ஞாபகத்திற்கு வந்தது. அது என்ன புதுமை? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த தேரை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் ஒரு வசனம் சொல்லுவார். இப்ப நான் அந்த வசனத்தை சொல்றேன். தேரை பிடிச்சிருக்கிற சின்ன பிள்ளைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் அந்த வசனத்தை சொல்றேன். இங்க இருக்கிற பசங்க மட்டும் சத்தமா வாழ்கன்னு சொல்லுங்க. பாக்கியமுள்ள சூசையப்பரே, பாக்கியமுள்ள சூசையப்பரே. நீங்க வாழ்கன்னு மட்டும் சொல்லுங்க. பாக்கியமுள்ள சூசையப்பரே, பாக்கியமுள்ள சூசையப்பரே. அந்த பூசை தொடக்கத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிற 2 பக்கத்துலையும் வாயை திறந்தாங்க. இவங்க வாயை திறந்தாங்க, கொட்டாவியா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்க வாயை திறந்தாங்க, நல்லா பாடுனாங்க. உண்மையிலேயே இந்த குட்டீஸ் அவங்கள, இந்த பிள்ளைங்கள, இந்த சின்ன பிள்ளைங்க அழகா பாடுனாங்க. இவங்களும் வாயை திறந்தாங்க, ஆனா கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் நல்லா வாயை திறந்திருக்கிறீங்க. மறுபடியும் ஒரு இடம் சொல்லுங்க கண்ணுகளா. பாக்கியமுள்ள சூசையப்பரே, சத்தமா பாக்கியமுள்ள சூசையப்பரே. இன்னும் கொஞ்சம் சத்தமா பாக்கியமுள்ள சூசையப்பரே. அவ்வளவுதான், அழகா இருக்குது நீங்க சொல்லும் பொழுது. இவங்களுக்கு ஒரு ஜோரா கைதட்டுங்களா பார்ப்போம். நல்லா கைதட்டுங்க. அட உங்க பிள்ளைங்களுக்கு நல்லா கைதட்டுங்கப்பா. வெரி குட். இப்ப மறையுறைக்குள்ள போறோம். தன் பெயரின் அர்த்தத்தை கொண்டு இன்னொரு பெயரை பெற்றவர் தூய சூசையப்பர். யோசேப்பு என்ற பெயருக்கு அர்த்தம் வளமை, செழிப்பு, அதிகரிப்பவர், மேன்மைப்படுத்துபவர் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்திலிருந்து இன்னொரு பெயரை பெற்றவர் இந்த யோசேப்பு எனப்படும் சூசையப்பர். சூசையப்பரை சூசையப்பர் என்றும் அழைக்கிறார்கள், யோசேப்பும் என்று அழைக்கிறார்கள், வளனார் என்றும் அழைக்கிறார்கள். தன்னுடைய பெயரின் அர்த்தத்திலிருந்து ஒரு பெயரை பெற்றவராக இந்த வளனார் சூசையப்பர் யோசேப்பு இருக்கின்றார். யோசேப்பு என்பது விவிலிய மொழி. சூசையப்பர் என்பது சாதாரண மக்களுடைய மொழி. வளனார் என்பது கல்வியின் மொழி. நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா புனித வளனார் மேல்நிலை பள்ளி என்றுதான் பெரும்பாலும் எழுதியிருப்பார்கள். இவ்வாறு தன்னுடைய பெயரிலிருந்தே இன்னொரு பெயரை உருவாக்கிய பெருமை கொண்ட சூசையப்பருக்கு விழா எடுப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் வாழ்வு தூய சூசையப்பருடைய பரிந்துரையால் வளமையாகவும் செழிப்புள்ளதாகவும் உயர்வானதாகவும் அதிகப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்று குருக்களாகிய நாங்கள் இன்றைக்கு உங்களுக்காக இந்த பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கிறோம். வாழ்த்துக்கள், ஜெபங்கள். அன்பு மக்களே, நாளைக்கு நம்ம ஓட்டு போட போறோம் இல்ல? தேர்தல். எல்லாரும் ரெடியா இருப்பீங்க. யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, எப்படி அப்படிங்கறதெல்லாம் நீங்க ரெடியா இருப்பீங்க. நாளைக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்பு விண்ணகத்தில் நடந்த ஒரு தேர்தலை பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். விண்ணகத்துல ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல்ல விண்ணகத்தில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு முடிச்சுட்டு அந்த ஓட்டுக்களை எண்ணும் பொழுது வானக தந்தைக்கு ஒரு ஷாக்கு. என்ன ஷாக்கு அப்படின்னா, அதுல ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். வானக தந்தைக்கு பயங்கர கோபம். என்னடா இது, கடவுளே நம்பாத இந்த கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு எவன்டா ஓட்டு போட்டது அப்படின்ட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டியை போட்டு
அவருக்கு கபிரியேல் தூதரை தலைமையா போட்டு அந்த கமிட்டி யாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டது அப்படிங்கிறத அவங்க தேடுறாங்க. கடைசியில் அந்த கமிட்டி கண்டுபிடிச்சிடுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டவர் சூசையப்பர். உடனே வானக தந்தை கோபத்தோட கூப்பிடுறார், சூசைங்க வாங்க அப்படின்ட்டு. என்ன தந்தையே, போயும் கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்ன உடனே சூசையப்பர் பார்த்துட்டு, இல்லையே நான் சரியா தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். இல்லங்க, கம்யூனிஸ்ட் கட்சி கடவுளை நம்பாது. அது ஒரு புறம் இருக்கட்டும் வானக தந்தையே, அவங்க கடவுளை நம்புறாங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தொழிலாளர்களுக்காக எப்போதும் போராடி நிற்கின்ற ஒரு கட்சி. நீங்கள் என்னை தொழிலாளர்களின் பாதுகாவலராக வைத்ததால் நான் தொழிலாளர்களுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேன், அதனால ஓட்டு போட்டேன். இந்த பதிலை கேட்டும் வானக தந்தைக்கு அமைதி ஆகல. கோபத்தோடு, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா தயவு செய்து விண்ணகத்தில் இருக்காதீங்க, நீங்க தயவு செய்து கிளம்பி கீழே போங்க, நீங்க விண்ணகத்திற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்ட்டு வானக தந்தை விரட்டி விடுறார். இந்த சூசையப்பர் சும்மா கிடக்கணும்ல, என்ன பண்ணாருன்னா, சரி அப்ப நான் கிளம்புறேன், இங்கதான் எனக்கு வேலை இல்லையே, நான் மறுபடியும் உலகத்துக்கே போறேன். உடனே பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்த மாதா, ஏங்க நீங்க எங்க போறீங்க? அதான் அந்த வானக தந்தை என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, நான் கீழே போறேன், உலகத்துக்கு போறேன். ஏங்க நீங்க இல்லாத ஊர்ல நான் எப்படி வாழ முடியும்? கணவர் இருந்தா தானே மனைவி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாதா ரெடியாக கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் போறதை பார்த்துட்டு குட்டியா இருந்த குழந்தை இயேசு வந்து நிற்கிறாரு. நீங்க 2 எங்க போறீங்க? நாங்க 2 பேரும் உலகத்துக்கு போறோம். வானக தந்தை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. வேணான்னு சொல்லிட்டாரா? அப்ப எங்க போறீங்க? நாங்க உலகத்துக்கு போறோம். நீங்க 2 பேர் இல்லைன்னா நான் எப்படி மகனா இருக்க முடியும்? அதனால நானும் கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு அவரும் போக, வானக தந்தை 3 பேர்கிட்டையும் நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சூசையப்பரை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு தொழிலாளர் என்று பலவிதமான பெயர்களோடு அழைக்கப்பட்டாலும் சூசையப்பர் என்று சொன்னாலே அவர் விண்ணகத்தை மன்னகமாக்கவும் இந்த மன்னகத்தை விண்ணகமாக்கவும் இணைந்து செயல்பட்டார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா கைதட்டி ஒரு சூசையப்பருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். இந்த சூசையப்பர் மன்னகத்தை விண்ணகத்தோடும் விண்ணகத்தை மன்னகத்தோடும் ஒன்றிணைத்து வைத்தார். அதனால்தான் புனித அவிலாத்திரேசம்மா மிக அழகாக சொன்ன வார்த்தையை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சற்று வித்தியாசப்படுத்தி சொன்னார். மன்னகத்தில் வாழ்கின்ற இந்த பிரான்சிஸ் எப்போதெல்லாம் விண்ணகத்திலிருந்து ஒரு அருளோ ஆசிரோ வல்லமையோ ஆற்றலோ கடவுளுடைய கிருபையோ வேண்டுமென்றால் யாரிடமும் வேண்டுவதில்லை, ஜெபிப்பதில்லை, பரிந்துரைப்பதில்லை. ஒரே ஒருவரிடம் நான் எப்போதும் சென்று நிற்பேன், அது எனக்கு இந்நாள் வரை கிடைக்காமல் இருந்தது இல்லை, அதுதான் சூசையப்பர் என்று சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே இந்த மன்னகத்தில் வாழ்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணகத்தின் கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் யாரிடமும் செல்ல வேண்டாம் என்றால் சூசையப்பரிடம் செல்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். அதுல உங்களை பாராட்டுற உண்மையிலேயே பெரும்பாலும் சூசையப்பர் ஆலயங்களோ சூசையப்பர் கெபியோ இவ்வளவு அழகா இருக்காது. நான் புத்தங்க சின்னத்துறையில் இருக்கும் பொழுது அப்பப்போ இந்த பக்கம் வந்துட்டு போவேன், நடந்துட்டு அப்படி போவேன். அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், அழகா வச்சிருக்காங்களே. எல்லாத்துக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க ஒரு தூங்கும் கனவு காணும் சூசையப்பரை வச்சிருக்கிறீங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், நான் எப்பெல்லாம் திருச்சபைக்கு ஏதாவது வேணுமோ அப்பெல்லாம் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், அதை எழுதி இந்த கனவின் சூசையப்பட்ட வைப்பேன். அவர் அடுத்த நாள் அல்ல என்றாவது ஒரு நாள் எனக்கு தந்து கொண்டே இருந்தார் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை நம்மில் வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் எடுத்திருக்கின்றோம். அன்பு மக்களே, இந்த 10 நாட்கள் எந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக மாற வேண்டும் என்றால், தயவு செய்து இன்றல்ல நாளையாவது வருகின்ற பொழுது உங்கள் கைகளில் ஒரு விண்ணப்பத்தை எடுத்து அந்த கனவு காணும் சூசையப்பருக்கு அடியில் வைத்து இந்த 10 நாட்கள் உருக்கத்தோடு செபியுங்கள். அவர்
மன்னகத்தில் அல்ல, விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான அருளை நிச்சயமாக தருவார் என்பதை இந்த பரிசுத்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 நாட்களும் சூசையப்பரின் பரிந்துரை நாட்களாக மாற்றுங்கள். இந்த 10 நாட்களும் பகட்டு ஆடம்பரத்திற்கு நீங்கள் செலவழித்தாலும் பரிந்துரை நாட்களாக மாற்றுவதற்கு இந்த தொடக்க நாளில ஒரு விண்ணப்பத்தை சூசையப்பரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தொடங்குங்கள். அன்பு மக்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சூசையப்பர் கற்புக்கு பாதுகாவலர். யாருடைய கற்புக்கு? அன்னை மரியாவினுடைய கற்புக்கு பாதுகாவலர். அந்த கற்புக்கு பாதுகாவலரை மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய கைகளால் தன்னுடைய நற்செய்தியை எழுதிய பொழுது முதல் வசனத்திலே சொல்லுகிறார், மத்தேயு 1:19 சொல்லுகிறார், யோசேப்பு நேர்மையாளர். யோசேப்பு நேர்மையாளர். அப்போ அன்னை மரியாவினுடைய கற்புக்கு, தந்தையாம் கடவுளுக்கு யோசேப்பை தவிர வேறு யாரும் தேவையில்லை. ஏனெனில் அவர் ஒரு நேர்மையாளர். அந்த நேர்மையாளர் செய்த ஒரு புதுமையை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த கயிறை பிடித்து தேரை இழுத்த பொழுது அந்த தேரினுடைய சக்கரத்தை ஒருத்தர் தள்ளிக்கிட்டே வந்தாரு. எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரர் தள்ளிக்கிட்டே வந்தவர் திடீர்னு பார்த்து தெரியாம தன்னுடைய காலை அந்த தேர் சக்கரத்துக்கு அடியில விட்டுட்டார். பெரிய தேர் அப்படி ஏறி இறங்குச்சு, சத்தம் கடகர அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு, நொறுங்கிடுச்சு எலும்புன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் கத்துனோம். பாக்கியமுள்ள சூசையப்பரே அப்படின்னு கத்துன உடனே அவர் காலை எடுத்தார், கத்து அழுதார். பயங்கர பெயின், வலி எல்லாம் முடிஞ்சு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் கட்டெல்லாம் போட்டாச்சு. அந்த நேரத்தில் அந்த சூசையப்பர் சப்பரத்திற்கு பின்னாடி, தேருக்கு பின்னாடி அவருடைய மனைவி ஜெபிச்சுக்கிட்டே வந்தாங்க. உண்மையில எனக்கு சிறு வயதிலிருந்து இன்னும் அது ஞாபகம் இருக்கிறது. ஜெபிச்சுக்கிட்டே வந்தாங்க. நாங்கெல்லாம் கத்தும் பொழுது அந்த மனைவி அதெல்லாம் பத்தி கவலைப்படல, சூசையப்பரை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டாச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கெல்லாம் போய் அவரை பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டோம், வலிக்குதா அப்படின்ட்டு. ஆமா, கொஞ்சம் வலியா இருக்குது. அப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, கட்டுக்களை அவிழுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல மக்களே. அந்த அம்மா சூசையப்பர் சுரூபத்துக்கு மேல போட்டிருந்த அந்த மாலையிலிருந்து ஒரு ரோஜா மலரை எடுத்துட்டு போய் அந்த ஏறின அந்த கால் மேல அந்த ரோஜா மலரை வச்சு கட்டிட்டு நல்லா வீங்கிருச்சு, நல்லா வீங்கி நிக்குது. அப்ப டாக்டர் சொல்லிட்டாரு 6 மாசம் ஆகும், அந்த எலும்புகள்லாம் ஊறுறதுக்கே 6 மாசம் ஆகும். அந்த அம்மா பயங்கர நம்பிக்கையோட அந்த ரோஜா பூவை சூசையப்பர் காலில் கட்டி வச்சுட்டு நைட்டு தூங்குங்க பாப்போம் காலையில் என்ன நடக்குன்ட்டு. நான் உண்மையாகவே சொல்லுகிறேன். அடுத்த நாள் காலை வந்தது. உங்களை மாதிரி தான் குட்டி பையனாக இருந்து எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அடுத்த நாள் காலை வந்தது. எங்கள் எல்லோரையும் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க. நான் இப்போ இந்த கால் கட்ட அவுக்க போகிறேன். அவருடைய அந்த சுரூபத்தில் ஒட்டி இருந்த அந்த ரோஜா மலர் என்ன செய்தது என்பதை எல்லோரும் பார்ப்போம் என்று சொல்லி அந்த கால்களை அவிழ்த்தார். உண்மையாக சொல்லுகிறேன், அந்த காலில் ஒரு வலியும் இல்லை. அந்த காலில் உள்ள அந்த ரோஜா பூ கரைந்து போய் அப்படியே அந்த காலோடு ஒட்டி இருக்க அந்த மனிதர் எழுந்து நடந்தார், எங்களுக்கு முன்பாக நடந்தார். பாக்கியமுள்ள சூசையப்பருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றியை சொல்லுவோம். ஒரு பரிந்துரையை வையுங்கள். அன்பு மக்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த திருவிழாவை செலவழித்த பின்பு ஒரு பரிந்துரைக்காவது இந்த சூசையப்பர் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்று நம்புகிறவர்கள் ஒரே ஒரு பரிந்துரையை எழுதி வைத்து இந்த 10 நாட்களும் ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சூசையப்பர் நல்லதே நடத்தி காட்டுவார். ஏனெனில் அவர் நேர்மையாளர். நேர்மையாளர் என்றால் விவிலியத்தில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான 3. 1 மனசாட்சி உடையவர், 2 உண்மையை ஏற்றுக்கொள்பவர், 3 நீதியோடு இருப்பவர். இந்த சூசையப்பர் மனசாட்சியோடு இருந்தார், நேர்மையோடு வாழ்ந்தார், உண்மையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் திருத்தந்தை 10ஆம் பயஸ் தூய சூசையப்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுது 4 வரிகளில் சொல்லுகிறார். 1, சூசையப்பர் என்பவர் அமைதியானவர், ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்.
சூசையப்பர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர், ஆனால் கடவுளுக்காக தடுமாற்றம் இல்லாத அன்பை கொடுத்தவர். இறுதியாக தூய தந்தை பயஸ் அழகாக சொல்லுகிறார், இந்த சூசையப்பர் கிடைத்த வாய்ப்பை சிக்கன பிடித்துக் கொண்டவர் என்று சொல்லுகிறார். எனவே இந்த திருவிழாவின் முதல் நாளிலே கொடியேற்றிய பின்பு இந்த லீலி மலரோடு சேர்த்து சூசையப்பர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நல்லா புடிச்சுக்கோங்க. என் போட்டுல எனக்கு மீன்பாடு இல்ல, என் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை இல்ல, என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, திருமண கட்டுக்கள் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான், அதுதான் தூய தந்தை சூசையப்பர் உங்களுடைய விழாவின் நாயகர், பாதுகாவலர். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைத்த வாய்ப்பை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் மக்களே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வாய்ப்பு என்பதன் அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, எல்லோரையும் போல வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்பவர்கள். எப்படின்னா 10ஓட 11 காலையில என்ன செய்வீங்க? எந்திரிப்பேன், எந்திரிச்ச பின்னாடி பல்லு விளக்குவேன், அதுக்கு பின்னாடி ஸ்கூலுக்கு போவேன், அதுக்கு பின்னாடி தூங்குவேன், அதுக்கு பின்னாடி இப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி எந்திரிப்பேன். எல்லோரையும் போல வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் 70% இருக்கிறார்கள். 2வது வகை, எவரும் செய்யாததை செய்ய துடிப்பவர்கள். எடுத்துக்காட்டு காந்தியடிகள். இந்த இந்தியா போரினால் வாளினால் ஜெயிக்கும் என்ற பொழுது, அதுவல்ல, கத்தியின்றி ரத்தமின்றி என்னால் இந்த இந்தியாவை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அகிம்சையை எடுத்தார். எவரும் நினையாததை சாதித்து காட்டினார். 3வது நபர்கள், யாரும் நினைக்காததை செய்ய முடியாததை செய்து சாவை வென்றவர்கள். எடுத்துக்காட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் மனிதனாக பிறக்க முடியுமா? முடியும். இந்த மனிதனாகிய கடவுள் மீண்டும் கடவுளாக முடியுமா? முடியும். இந்த கடவுள் நமக்காக பாடுபடுவாரா? பாடுபடுவார். செய்து காட்டியவர் நமது ஆண்டவர். செய்தவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை பல நேரத்தில் இந்த முதல் நிலையிலே முடங்கி போயிருக்கிறது. எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு போவோம், எல்லாரும் போல இருந்துட்டு போவோம், எல்லாரும் போல வாழ்ந்தோம். இதே இரவின் புதிர்ல பிறந்த, இந்த இரவின் புதிர்ல ஒருத்தனை பார்த்த, இந்த இரவின் புதிர்ல கல்யாணத்தை முடிச்ச, இந்த இரவின் புதிர்ல மண்டைய போட்ட, இந்த இரவின் புதிர் கல்லூரியிலேயே என்னையும் வைத்தார்கள். அதுவல்ல வாழ்க்கை. அதை விட வித்தியாசமாக வாழ்பவர்களை இந்த உலகம் வாய்ப்பை பயன்படுத்த அழைக்கிறது. அந்த வாய்ப்பை சிக்கன பிடித்துக் கொண்டவர் தான் இந்த சூசையப்பர். பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி மிக அழகான ஒரு நற்செய்தி. இந்த மத்தேயு 1 முதல் 18 வரை இயேசுவின் தலைமுறை அட்டவணையை சொல்லுவார். 18வது வசனத்துல அவர் இவ்வாறு தொடங்குகிறார், இதோ 2 பேருக்கும் திருமண ஒப்பந்தம், சூசையப்பருக்கும் மரியாவுக்கும். ஒப்பந்தம் நிறைவேறும் முன்பாகவே மரியா கருவுற்றிருந்தார், தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். பாருங்கள் மக்களே, மரியாவின் நிலையை எடுத்த உடனேயே மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லிவிட்டார். இதான் மரியா. யாரு? கருவுற்றிருப்பவர். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியே. இப்ப யார் இவளை கட்டிக்குவா? யார் இவரோடு வாழ்வார்? யார் இவரை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த சிக்கல் நேரத்தில் கடவுள் சூசையப்பருக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவருடைய கற்புக்கு பாதுகாவலாகவும் அவருடைய கற்பின் வழிகாட்டியாகவும் இருக்க சூசையப்பருக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருகிறார். சிக்கன பிடித்துக் கொள்ளுகிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு விழித்தெழுந்து மரியாவை ஏற்றுக்கொண்டார். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். 10ஆம் கிளாஸ் பரீட்சையை ஒரு முறைதான் எழுத முடியும். 12ஆம் கிளாஸ் பரீட்சையை ஒரு முறைதான் எழுத முடியும். இல்ல ஃபாதர், அதெல்லாம் இருக்குது ஃபாதர் அப்படி என்பவர்களுக்கு இந்த மறையுரை அல்ல. எக்ஸாம்ஸ் ஒரு முறைதான் வரும். அதிலே நான் எவ்வளவு தூரம் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் என்பதில் தான் என்னுடைய வாழ்க்கை அதிகமாக இருக்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை அழகாக சொல்லுவார், இதோ இங்கே நிற்கின்ற மக்கள் மத்தியில விழாவின் ஓரத்தில் இருக்கின்ற நான் ஒரு நாள் இந்த விழாவின் மேன்மையாக உயர்ந்தவனாக தலைவனாக மாறுவேன் என்று சொல்லுவார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்.
அவர்கள் மனிதர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள், சாதித்தவர்கள். அதிலே நம் கண்களுக்கு முன்பாக இன்று தரப்பட்டிருப்பவர் தூய தந்தை சூசையப்பர். என் அன்பு மக்களே, சூசையப்பரை நினைத்து பார்த்தால் அவர் எப்படி கற்புக்கு பாதுகாவலர் ஆனார் என்றால், அவரிடம் இருந்த 2 C's 2 P's and 2 S என்று சொல்லுவார்கள். அது என்ன ஃபாதர்? 2 C's அவருடைய கான்சக்ரேட்டட் லைஃப், இரண்டாவது C கம்பேஷனேட். இந்த கான்சக்ரேட்டட் லைஃப் என்பவர்கள் யார் என்றால், ஒரு முறை ஒரு வாக்கை கொடுத்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து விலகவே மாட்டார்கள். அதற்கு பெயர்தான் திருமண உடன்படிக்கை. நான் ஆல்டர் பாயா இருக்கும் பொழுது ஒரு கல்யாணம். அந்த அண்ணன் ஃபாரின்லே படிச்சு ஃபாரின்லே வேலை பார்த்தாரு. வேஷ்டி கட்ட தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாணத்தின் போது ரொம்ப ஆர்வ கோளாறுல வேஷ்டி கட்டியிருந்தார். அது நல்லா கட்டினாரா இல்லையான்னு தெரியல. அப்போ அவரும் அவருடைய மனைவி நின்று வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் வாக்குறுதி கொடுத்து முடிச்சாச்சு. அவங்க சொந்தக்கார ஃபாதர், நான் ஆல்டர் பையன் இப்படிதான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவர் பக்கத்தில் அந்த தீர்த்தத்தை வச்சு இப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தாலி கட்ட போகும்போது வேஷ்டி உருவிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த பங்கு சாமியார் என்னைய பார்த்து, டே புடுறா 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 அப்படின்னாரு. நான் ஃபாதர், எதை ஃபாதர் பிடிக்கிறது? இந்த தான் பிடிச்சிருக்கோம்ல ஃபாதர் தீர்த்த சம்பா அப்படின்ட்டு. அதை இல்லடா, புடுறா புடுறா புடுறா. ஃபாதர், எதை ஃபாதர் பிடிக்கிறது? டே அவன் வேஷ்டிய புடிடா அப்படின்னாரு. அப்ப நான் சொன்ன, ஃபாதர் நீங்க புடிங்க, நான் தாலியை பிடிச்சிருக்கேன்டா, நீ வேஷ்டிய புடிடா அப்படின்னாரு. என் வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்டேன். அவர் வேஷ்டியை நான் பிடிச்சிருக்க, சாமியார் தாலியை பிடிச்சிருக்க, பிடிச்ச கையோட அவர் தாலியும் கட்டி முடிச்சிட்டார். கான்சக்ரேட்டட், அர்ப்பணம். அர்ப்பணம் என்பது ஒரு கணவனிடம் இருக்க வேண்டும், மனைவியிடம் இருக்க வேண்டும், அது இறுதி வரை இருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் கான்சக்ரேட்டட். பெரும்பாலான நேரத்துல சிஸ்டர்ஸையும் ஃபாதர்ஸையும் பார்த்து தான் சொல்லுவாங்க, யூ ஆர் கான்சக்ரேட்டட். இல்ல, ஒவ்வொரு கணவன் மனைவியும் இவள் எனக்கு இவன் எனக்கு என்று வாழ்கின்ற ஒவ்வொரு கணவன் மனைவியும் கான்சக்ரேட்டட், அர்ப்பணத்திற்கு உரியவர்கள். அந்த அர்ப்பணம் அவர்களுக்குள் இரக்கத்தை கம்பேஷனேட்டாக மாற்றுகிறது. சூசையப்பர் இரக்கத்தோடு இருந்தார், இறக்கும் வரையில் இருந்தார். இரண்டாவதாக 2 P's. ஒன்று, சூசையப்பருக்கு கடவுள் கொடுத்த முக்கியமான ஒன்று. இதே மத்தேயு நற்செய்தி 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவீர், அவரை உலகின் பாவங்களிலிருந்து மீட்பார். பர்பஸ். சூசையப்பருடைய வாழ்க்கை பர்பஸ், குறிக்கோள், லட்சியம், கடவுளுடைய திருவுளம். அன்பு மக்களே, அந்த திருவுளத்தை பெற்றதால் தான் அவர் கனவோடு இருந்தாலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற எல்லா இடங்களுக்கும் சூசையப்பர் ஓடினார். பர்பஸ். இரண்டாவது P என்பது நாம் வாசிக்கின்றோம் அதே இடத்துல. இதோ வசனம் 23 சொல்லுகிறது, கடவுள் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல். பிளான். சூசையப்பருக்கு தரப்பட்ட பிளான், கடவுள் உன்னோடு எப்போதும் என்றும் இருப்பார். நிச்சயமாக சூசையப்பருக்கு விழா எடுக்கின்ற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், குழந்தைகளில், உங்கள் பிள்ளைகளில் அத்துணை பேர் மத்தியிலும் சூசையப்பருடைய பரிந்துரையால் கடவுள் என்றென்றும் இருப்பார். மீண்டும் ஒரு முறை கடவுளுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றியை சொல்லுங்கள் மக்களே. நிச்சயமாக உங்களோடு இருப்பார். அன்பு மக்களே, கடைசியாக 2 S. என்னது? ஒன்று சப்மிசிவ். சப்மிசிவ். சூசையப்பர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு சப்மிசிவாக இருந்தார். எதன் வழியாக? 2 புண்ணியங்கள். ஒன்று அவருடைய தாழ்ச்சி, இன்னொன்று அவருடைய கீழ்ப்படிதல். அவருடைய தாழ்ச்சியை விட கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. ஏனெனில் கீழ்ப்படிதல் என்பது நான் நினைப்பதை செய்வது அல்ல, கடவுள் நினைப்பதை செய்வது. அதுதான் திருமணம், அதுதான் கணவன் மனைவி. நான் நினைக்கிறதல்ல, என் கணவர் நினைப்பதை, நான் நினைப்பதை அல்ல, என் மனைவி நினைப்பதை வாழ்பவர்கள் நல்லதொரு திருக்குடும்பமாக வாழ்கிறார்கள். இரண்டாவது எஸ் என்பதை சரண்டர் என்று சொல்லுகிறார்கள். சரண்டர். சூசையப்பர் எல்லாத்தையும் கொடுத்தார். சரண்டர் என்பதற்கு தெளிவான அர்த்தம் என்னவென்றால், இனிமேல் நான் செயலாற்றவில்லை, என்னில் செயலாற்றுபவர் என் ஆண்டவரே என்று சொல்பவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக கடவுளுக்கு சரண்டர் ஆவார்கள்.
சூசையப்பர் அப்படித்தான் வாழ்ந்தார். நான் அல்ல, கிறிஸ்து என்னில் செயலாற்றுகிறார். அதனால் தான் அவர் சென்ற இடமெல்லாம் செய்தவை அனைத்திலும் வெற்றியை கண்டார். என் அன்பு மக்களே, இவைகளையெல்லாம் தாண்டி சூசையப்பரிடம் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பே அவரை கற்புக்கு பாதுகாவலராக மாற்றுகிறது. அது என்ன? அவருடைய தூய்மை. அந்த தூய்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பாட்டி கதையை சொல்ல ஆசைப்படுறேன். அதுவும் எங்க பாட்டி. எங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவங்க பேத்தி, இந்த பாட்டி அந்த பேத்திக்கு அட்வைஸ் பண்ண போகுது. கல்யாணமான பின்னாடி போய் பேத்திக்கிட்ட சொல்லுது, ஏம்மா, தொடக்கத்திலேயே உன் வீட்டுக்காரனை உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ, இல்லை உனக்கு அவன் கட்டுப்படவே மாட்டான் அப்படின்ன உடனே இந்த பேத்தி சொல்லிச்சு, ஏன் பாட்டி, கல்யாணமாகியே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி பாட்டி நான் அவரை கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, அசடு, அப்படி இருக்காத, நீ இப்படி இருந்தன்னா உன் மாமியாரு உன் நாத்தனாரு எல்லாரும் உன்னை பாடா படுத்துவாங்க அப்படின்னு. உடனே இந்த பேத்தி சொல்லிச்சு, பாட்டி, நீங்க தாத்தாவை எப்படி கட்டுப்படுத்துனீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றேன்னு. உடனே இந்த பாட்டி சொல்லிச்சு, நான் கல்யாணமான புதுசுல உங்க தாத்தாவுக்கு 5 கட்டளைகள் போட்டேன். கட்டளை நம்பர் 1, இந்த பாருங்க, ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. சரி. ரூல் நம்பர் 2, சம்பளம் ஒன்னாயிடுச்சுன்னா கவர், சம்பள கவர் என் கைக்கு வந்துடணும். ரூல் நம்பர் 3, நம்ம வீட்டுக்கு உங்க வீட்டில இருந்து யாரும் வரக்கூடாது, எங்க வீட்டில இருந்து எல்லாரும் வருவாங்க. ரூல் நம்பர் 4, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியிலே போக கூடாது. ரூல் நம்பர் 5, இந்த வீட்டில் நான் வைக்கிறதா சட்டம், நான் சொல்றதா சட்டம். இந்த பேத்திக்கு ஆச்சரியத்தோட கேட்டுச்சு, ஏன் பாட்டி, இவ்வளத்தையும் கேட்டுட்டு நம்ம தாத்தா உங்களோடு நல்லா வாழ்ந்திருக்காருன்ன உடனே பாட்டி சொல்லிச்சு, யாருக்குடிமா தெரியும், அன்னைக்கு ஓடி போனவர் தான் வீட்டுக்கு திரும்பவே வரலன்னு சொல்லி இந்த பாட்டி முடிச்சு விடுச்சு. இன்னைக்கு பெரும்பாலான நேரத்துல இந்த தூய்மை, திருமண வாழ்வின் தூய்மை ரொம்ப முக்கியம். சூசையப்பர் தூய்மையோடு இருந்தார். அதனால்தான் அவருக்கு இந்த லீலி மலர் தரப்படுகிறது. இந்த லீலி மலர் என்பது தூய்மையின் அடையாளம். அவர் எவ்வாறு தூய்மையாக இருந்தார், ஏன் தூய்மையாக இருந்தார் என்பதற்கு பைபிள் 3 வசனங்களை நமக்கு தருகிறது. அதில் ஒரு வசனத்தை இன்றைய 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லுகிறது, உங்களை கடவுள் ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கு அழைத்துள்ளார். If you are a Christian, be holy. Be holy. தூய வாழ்க்கைக்கு கடவுள் அழைத்திருக்கிறார். 2வது பதிலை லேவியர் புத்தகம் 19:2 பார்க்கின்றோம். தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் தூயவராக இருக்கிறேன். நீங்க கடவுள் பிள்ளைகள் என்றால் கடவுளை போல தூயவராக இருங்கள். இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து ஆமென், கிறிஸ்துவின் திருவுடல், ஆமென். அப்புறம் எப்படி இயேசு வருவாரு? வீட்டில் அவ்வளோ பெரிய சண்டையை போட்டுட்டு வந்து இங்க பூச தொடங்கணும்னே வந்துட்டு கிறிஸ்துவின் திருவுடல், ஆமென். இல்ல, கடவுளை போல தூய. 3வதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை பார்க்கவே முடியாது. இந்த சூசையப்பர் கைகளில் பார்த்தவர் மட்டுமல்ல, இவர் பார்த்தவர் மட்டுமல்ல, இயேசுவின் உடலை தொட்டவர், இயேசுவுக்கு உணவூட்டியவர், இயேசுவோடு தூங்கியவர், இயேசுவை தாலாட்டியவர், இயேசுவின் அருகிலே வாழ்ந்தவர், ஏன் இயேசுவின் மடியிலே தன் உயிரை கொடுத்தவர் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் அவர் தூய்மையாக இருந்தார். அன்பு மக்களே, தூய சூசையப்பர் கற்புக்கு பாதுகாவலர் என்றால் அவர் பரிசுத்தமாக இருந்தார். அதனால் கடவுள் மரியாவை அவருடைய கைகளிலே கொடுத்தார். எனவே கடவுள் குழந்தை இயேசுவை சூசையப்பரிடம் கொடுத்தார். கடைசியாக நம்முடைய வீரமா முனிவர் எழுதிய தேம்பாவணியின் ஒரு பாடலை சொல்லி இந்த மறையுரையை முடிக்க ஆசைப்படுகின்றேன். தேம்பாவணி வீரமாமா முனிவர் எழுதிய மிக அழகான ஒரு கிறிஸ்துவ காவியம். இதிலே மொத்தம் 3615 பாடல்கள் இருக்கிறது. அதிலே 813 பாடல்கள் சூசையப்பரை பற்றியது.
அதில் ஒரே ஒரு பாடலை சூசையப்பருடைய பெருமையை சொல்லி முடித்து விடுகிறேன். அழகாக வீரமாமுனிவர் எழுதுகிறார், மண்வயத்து எல்லா நலமுளின் ஆதல் வயின்தோறும் வியாபகன் ஆதல், பின்வயத்து இன்றி ஒருங்குதான் அனைத்தும் பளர பழத்த காரணன் ஆதல், பொன்வயத்து ஒளிர்வான் முதலால் உலகும் போற்றுமல் இறைமையின் நிலையே. ஏதாவது புரியுதா? ஃபாதர், நல்ல தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியாது, நீங்க பேசுறது என்ன தமிழ்னே தெரியல. அழகா சொல்றாரு வீரமாமுனிவர் சூசையப்பரை, ரொம்ப அழகா சொல்றார். நல்லா கேளுங்க. சூசையப்பர் எல்லா நலமும் பெற்றவர், இறை அருளால் நம்பிக்கையால் உள்ளம் தெளிவடைந்து ஊக்கத்துடன் மன தெளிவு பெற்றவர். இல்லற வாழ்வில் தன் துணைவரை மரியாதை மதித்தவர். மதித்தவர் மட்டுமல்ல, அவரவர் உடலுக்குரிய மரியாதையை கொடுத்தவர் சூசையப்பர். கொடுத்தவர் மட்டுமல்ல, மரியாவோடு கலந்து பேசி எல்லா முடிவுகளையும் எடுத்தவர். முடிவுகளை மட்டும் எடுத்தவர் அல்ல, மரியாவின் தனித்தன்மையை இறுதி வரை காத்தவர். காத்தவர் மட்டுமல்ல, இரு மனங்களும் இணைந்து செயல்பட தன்னையே கொடுத்தவர். கொடுத்தவர் மட்டுமல்ல, மரியா என்ற கொள்கையை கடைசி வரை கொண்டவர் சூசையப்பர். கரங்களை தட்டி சூசையப்பருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், அன்பு மக்களே, இங்க இருக்கிற கணவன் மனைவிக்கு மட்டும் இந்த அட்வைஸ். இந்த நாளில இந்த திருப்பலி முடிந்தவுடன் வீட்டிற்கு சென்ற பின்பு கணவன் மனைவியாக உங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒரு திருக்குடும்ப படமோ, அன்னை மரியா படமோ, சூசையப்பர் படமோ இருந்தால் தயவு செய்து இன்று அந்த படத்திற்கு முன்பாக உங்கள் கைகளை பிடித்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து. ஃபாதர், கல்யாணத்தன்னைக்கு தான் கை பிடிச்சது ஃபாதர், அதுக்கப்புறம் அவர் ஒரு மூலையில் இருக்கார், நான் ஒரு மூலையில் இருக்கிறேன். இல்லை, தயவு செய்து இன்னைக்கு செய்யுங்கள். உங்கள் கற்புக்கு பாதுகாவலர் உங்கள் கணவர். அந்த கணவராக இருந்து கற்பை பாதுகாத்த அவருக்கு இன்றைக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு இந்த திருப்பலி முடிந்து வீட்டிற்கு சென்ற பின்பு உங்கள் வீட்டிலே 2 பேரும் கரங்களை பிடித்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இது முதல் ஹோம்ஒர்க். 2வது ஹோம்ஒர்க், அன்பு மக்களே, நான் மறையுரையின் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த 10 நாட்களையும் வீணடித்து விடாதீர்கள். சும்மா வந்தேன், இதே இடத்துல 10 நாள் உட்கார்ந்த, வான வேடிக்கை போட்டாங்க, தேர் எடுத்தாங்க, அங்கிருந்து கூட்டிட்டு வந்தோம். செய்யுங்கள், நல்லா செய்யுங்க. ஆனால் அதை விட இன்னொன்றை உங்களுக்காக செய்யுங்கள். இது நம்ம ஊர் பெருமைக்காக செய்வது. இந்த சீரியல் போடுறது, வான வேடிக்கை நம்முடைய ஊர் பெருமையை சொல்றதுக்காக. யாருக்கு? பக்கத்தில் இருக்கிற சின்னத்துறக்காரங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற தூத்தூர்காரங்களுக்கும். நாங்கள் பெருசா வெடி போட்டோம், நீங்க அதை செஞ்சுக்கோங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்காக இந்த திருவிழாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு ரொம்ப பெருசாலாம் நீங்க செய்ய வேணாம். இன்று இரவே நீங்கள் கணவன் மனைவியாக கையை பிடிச்சிருக்கும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை எழுதுங்கள். மகனுக்கு வேலை இல்லை, மகளுக்கு திருமண தடை இருக்கிறது, மீன்பாடு சரியா இல்லை, உள்ள நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். சின்ன ஒரு லைன்ல எழுதிட்டு நாளைக்கு காலையிலேயோ எப்போவோ வருவதற்கு முன்பாக அந்த கனவின் யோசிப்பு அந்த பெட்டிக்குள்ள தயவு செய்து வச்சுக்கோங்க. நான் ஃபாதர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், அந்த பெட்டியை கொஞ்சம் திறந்து வைக்க சொல்லி அதுக்குள்ள வையுங்க. 10 நாளும் அவரின் பக்கத்தில் சென்று ஜெபியுங்கள். நம்புங்கள், ജപിയുங்கள், നല്ലതേ നടക്കും. ആമേൻ. കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുകയും നിങ്ങളെ കാത്തുരക്ഷിക്കുകയും ചെയ്യുമാറാകട്ടെ. അവിടുന്ന് തന്റെ മുഖം നിങ്ങളുടെ മേൽക്ക് പ്രകാശിപ്പിക്കുകയും നിങ്ങളോട് കരുണ കാണിക്കുകയും ചെയ്യുമാറാകട്ടെ. അവിടുന്ന് തന്റെ വദനം നിങ്ങളുടെ നേർക്ക് തിരിക്കുകയും നിങ്ങൾക്ക് തന്റെ സമാധാനം നൽകുകയും ചെയ്യുമാറാകട്ടെ. പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായ സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം നിങ്ങളിൽ വന്നണഞ്ഞ് എന്നും നിലനിൽക്കുമാറാകട്ടെ. പോകുവിൻ,
ദിവ്യപൂജ സമാപിച്ചു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ദൈവത്തിനു നന്ദി. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആനന്ദത്തോടെ സ്തുതിക്കുന്നു ഞങ്ങൾ വിശുദ്ധനം യോസേപ്പേ, അങ്ങേ കൃപ മാറി ചൊരിയണമേ. ആനന്ദത്തോടെ സ്തുതിക്കുന്നു ഞങ്ങൾ വിശുദ്ധനായ യോസേപ്പേ, അങ്ങേ കൃപ മാറി ചൊരിയണമേ. ഭക്തരാം ഞങ്ങൾ തൻ ദുഃഖങ്ങളെന്നെന്നും മറവാതെ മായ്ക്കും